ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து லைனிங் இல்லை, அதனால் கையடிச்சு எம்மிங் பண்ணணும். அதனால் என்னென்னா 2 இன்ச் விட்டுக்கலாம். இது ஆஃப் கை தான், ஃபுல் ஹேண்டும் இருக்குது, ஆஃப் ஹேண்டும் இருக்குது. அளவு எடுத்துருக்கோம். கை இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நாம் தையலுக்கு மேல் தையலோடு சேர்த்து 6.5 இன்ச் விடலாம். 6.25 விட்டுக்கலாம். தையலோடு சேர்த்து, இல்லைன்னா மேலே கொஞ்சம் தையலுக்கும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கோடு போட்டுக்கலாம். தெரியறதுக்கு வேண்டி பெருசாக போவேன். மேலேருந்து 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இவங்க கொஞ்சம் உடம்பு இருப்பாங்க. மூணு இன்ச்சு நம்மளுக்கு வந்து ஆம்குள் வந்து சுற்றளவு 18. அது ஏன் அப்படியே இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். 18, 16, ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம். 8.25, 18, 16, 2 18, ஒரு 9.25 வச்சுக்கலாம். அவ்வளோதான். கை சுற்றளவு வந்து 14, 2 7 14, ஆஃப் கை, அதனால் 7 இன்ச்சு. இதே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அளவு எடுத்தோம்னா ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. இதே நம்ம அப்படியே 1.5 இன்ச் மார்க் பண்ணி தையலுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸ் எடுத்து, ஏன்னா இங்கே மடிக்கும்போது நம்மளுக்கு இது கிராஸ் ஆகிறது இல்லை, அதனால் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம். இதே 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு இது வந்து இருந்துட்டு போகுது. ஹைட் வந்து தேவை எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். 10ஆம் இருந்தால் ஒட்டு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்ட வேண்டாம், விட்டுருங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் வந்து 14, 17, ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கலாம். நகல் வந்து ஒரு 3.5. இறக்கம் வந்து கழுத்து இறக்கம் வந்து 9.5, 9.5 இன்ச்சு, ஒரு 9.25 வைக்கிறேன்.
இங்கேயும் பண்ணல 1.5 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 6 இன்ச் வைக்கலாம். அளவில் இருந்து தான் வைக்கணும். 6 இன்ச்சு இங்கேருந்து வைக்கக்கூடாது, இங்கேருந்து ரெடி ஆகிறது வந்து 6 இன்ச் வச்சுக்கலாம். இதிலிருந்து எவ்வளோன்னா ஆம் கையோட அடி சுற்றளவு, நம்ம பாடியோட ஆம்கோலுக்கும் ஆம் சுற்றளவு, அது ஆம் சுற்றளவுனா நம்ம அக்குள் பகுதியிலிருந்து எடுக்கிறது நம்ம மார்பை சுற்றி அப்பர் பஸ்டோட அளவு வந்து எவ்வளோன்னா 39. 39னா 40ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 39 அப்படிங்கிறது அந்த கரெக்டான பாயிண்ட் எடுக்கக்கூடாது, ஒரு 4 இன்ச்சு லூஸ் வைக்கணும். அதனால் 40 எடுத்துக்கலாம், 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 9.25 வரும். அதுதான் ஆம்கோல் ரவுண்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு, நம்ம இங்கே எவ்வளோ வச்சோம், அந்த ரொம்ப 18 4 இன்ச்சு லூஸ் வச்சோமா, ஒரு 1/2 இன்ச்சு வச்சோம், 9.25 வச்சோம். அதனால் நம்ம இப்படியே போட்டுட்டோம். 1.5 இன்ச் மட்டும் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு பாருங்கள். 1.5 ஒரு 1.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது, போட்டு கலந்து பார்த்துக்கலாம். 9.25 வருதா? இப்போ நம்ம ஆம்கை எடுத்து அக்கிள் பகுதியில் பிடிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இது எவ்வளோன்னு அளந்து பார்த்துக்கலாம். 9.25 வருதா? கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நம்ம போட்டது வந்து கரெக்டாக இப்படி அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக 9.25 வருது. இப்போ இதுக்கு வந்து அடி சுற்றளவு வந்து எவ்வளோன்னா, கீழ் சுற்றளவு வந்து 35. 35னா 35 4ஆல் டிவைட் பண்ணணும். அது வந்து 8.25 வரும். பாருங்கள், அப்படி பாருங்கள், இல்லைன்னா இப்படியே வந்துக்கலாம். 17 இருந்து மறுக்க ஒரு 17 வைக்கும். 8.25 வருதா? 8.25 அதையே அப்படியே வச்சுக்கலாம். இதிலிருந்து 1 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இங்கிருந்து அப்படியே 1.5 இன்ச் வச்சுக்கலாம். மைக் மாட்டி அப்படியே போட்டுட்டு தான் இருக்கேன், கலக்க சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் வீடியோ எடுத்து கவர் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் வீடியோ எப்படியா இருக்குன்ட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வாய்ஸ் கொஞ்சம் சரியாக வரலன்னா அப்புறம் இதான் பண்ணணும். அது அப்படியே கட் பண்ணிடலாம். நான் எங்கேயுமே துணியை திருப்ப மாட்டேன். இது காட்டன் தான், இருந்தாலும் திருப்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியணும்ல, நம்மளுக்கு மட்டும் அப்படி சொல்கிறாங்க, ஆனால் இவங்களும் இப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்ட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கு ரெட் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே அளவெடுக்கிறதோட ஒரு 1/4 இன்ச் லூஸ் வைங்க. துணியை பொறுத்து அளவுகள் மாறுபடும். ஒரு கொஞ்சம் பன் கிளாத் மாதிரி இருந்ததுன்னா லூஸாக இருக்கும், கொஞ்சம் டைட் கிளாத்தாக இருந்ததுன்னா என்னாகும்,
அந்த துணி பத்தாது, டைட்டாக இருக்கும். அதனால் 2 பக்கம் 4 பக்கம் 1/4 இன்ச் லூஸ் வரும்போது 1 இன்ச் லூஸ் வருமா, நம்ம அது வேணும்னா பிடிச்சி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நல்லா எடுத்துக்கலாம். இப்படி இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைப்போம்ல, அதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, கிராஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலையே, ஃபஸ்ட் கேமரா பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பண்ணை ஏரில் வந்து இதில் சரியாக நிற்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பத்தாது. தள்ளிட்டேன், நல்லா கூட தேவையில்லை, நம்ம இதில் வச்சு போட்டுக்கலாம். துணி நம்ம மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் கிராஸ் எடுத்து தைச்சி கொடுக்குறதா நம்மளுக்கு வேலை. இந்த பக்கம் வந்து இந்த சைடு, இது வந்து இந்த பக்கம் கரை பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஆமுக்கோல். ஏன்னா அந்த இடத்துல விரியாது, விரிஞ்சுன்னா கொஞ்சம் லூஸ் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். இனி வந்து குறுக்க பேசி தொல்லை பண்ணுவார். இப்போ பாருங்கள், இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக நீ விட்டுட்டு டிசியில் அதனோட பேக் பார்ட்டோட அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணலாம். ஃபுல்லாக அந்த பேக் பீஸ் ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபுல் கிராஸில் கவர் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம துணியை மிச்சம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபுல்லாக நல்லா நீ விட்டுட்டு இப்போது டிசியில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கையில் விட்டால் நிழல் அடிக்கும், அதே மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஆம்கோல் வந்து நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி அந்த சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டு ரவுண்டு எடுப்போம்ல, ஃப்ரண்ட்டு கழுத்து எடுப்போம்ல, அந்த சைடு மட்டும் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
வந்து அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸை நம்ம அக்கிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே அந்த ஆம்கோல் வந்து அக்குளில் கொஞ்சம் குழி எடுப்போம்ல, ஆம்கோல் ரவுண்டு வந்து உள் வளைவு எடுப்போம்ல, அதுக்கு வந்து மறுக்கா பாக்ஸு மார்க் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்னால் நம்ம தையல் இது பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து இறங்கிக்கும். இப்போ வந்து கப் டாட்டோட கீழே அப்பர் பஸ்ட்டு கீழே கப்போட இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அது வந்து 13 இன்ச்சு. நம்ம மேலே அரைஞ்சி தையலுக்கு விட்டதை விட்டுட்டு கீழே 13 இன்ச் மார்க் பண்ணி அது கூட தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தையலோடு சேர்த்து 13.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னென்னா அது அந்த 13 இன்ச் மார்க் பண்ணினதில் ஒரு கோடு போட்டுட்டு 13.5 மார்க் பண்ணணும்ல, அதையும் வந்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போ வந்து என்னென்னா ஷோல்ட்ரு வந்து சென்டர் எடுக்கணும். மேலே இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு தான். ஏன்னா இவங்க வந்து உடம்பு குண்டான பொண்ணு, உடம்பு அதிகமான பொண்ணு அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு வந்து கப்புக்கு அந்த வளைவு மார்க் பண்ணணும். இப்போ வந்து எத்தனை இன்ச் இருக்கோ அதை வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். 1.25 சென்டர் எடுத்து சின்ன சின்னதாக மார்க் பண்ணி நம்மளுக்கு சென்டர் எந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த ஆம்கோலோட ரவுண்ட் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அந்த கீழ் டாட் ஆம்கோல் டாட் பிடிப்போம்ல, அதனோட சென்டர் பகுதி வரணும். இப்போ வந்து முன்கழுத்து வந்து நான் 8.5 இன்ச் எடுத்தேன். ஆனால் நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக அளந்து எடுக்கும்போது என்னென்னா 7.5 இன்ச் தான் எடுக்கணும், 1 இன்ச்சு கம்மியாக எடுக்கணும். இப்போ நான் இது வளைச்சிட்டேன். இப்போ நான் என்னென்னா மறுக்க ஒரு இது வந்து டாட் பிடிச்சி கிராஸ் கட்டிங் போட்டு கழுத்து மடிச்சடிப்போம். அதனால் வந்து பாருங்கள் இப்போ 8 இன்ச் வருதா, நம்ம எல்லா தையல் எல்லாக்கு போகும்போது 8.25 வந்துடும். நம்மளுக்கு 8 இன்ச் இருந்தால் போதும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் மேலேயே வச்சு நான் கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஆம்கோல்லேருந்து நேராக எடுக்கும்போது 7.5யும் கிராஸாக எடுக்கும்போது 8.5. நம்மளோட கழுத்தோட அளவு வந்து 8.5. ஆனால் நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 8 இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். தையலெல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல நான் கட் பண்ணலை, அதை விட்டு மேலே கட் பண்ணியிருக்கிறேன். நான் கையை திருப்பாமையே கட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பழகிக்கோங்க. இதே காட்டன் துணியாக இருந்து திருப்பி கட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதே பூனம் இப்போ வர்ற அந்த நலுன்னு இருக்கிற துணி எல்லாமே வந்து திருப்பினோன்னா அளவுகள் மாறி போயிடும். பார்த்தா கட் பண்ணுறப்ப அளவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டெல்லாம் கட் பண்ணும்போது பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சிடலாம். ஆனால் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஒரு பத்தாமல் அளவு எடுக்கும்போது கட் பண்ணும்போதும் பார்த்தா அளவாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நாம் வச்சு துணி வச்சு தைக்கும்போது அது அளவுகள் மாறிடும், கரெக்டாக வராது. இப்படி நூல் அது ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ பிசுறு இருக்கிறத வந்து வெட்டி விட்டுடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பட்டிக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அப்புறம் பேக் பார்ட்டு சென்ட்ரு கப் சைஸோட கீழ் டாட் பிடிக்கிறப்ப எடுப்போமில்ல, கீழ் டாட் பிடிக்கிற இடம் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறத அளந்து பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள், சைட் டாட் பிடிக்கிற பக்கம் 4 இன்ச்சு, அதே
இப்போ வந்து இது வந்து மிடில், அதாவது அப்புறம் டாட்டு சென்டர் டாட் பிடிக்கிற பக்கம் வந்து 3.5 இன்ச்சு, 3 இன்ச்சு இருக்குது. நான் 3.5 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ 2 பக்கம், இந்த பக்கம் 4 இன்ச்சு, அந்த பக்கம் 4 இன்ச்சு. இப்போ என்னென்னா ஃப்ரண்ட்டு பீஸோட அளவை எவ்வளோன்னு அளந்துட்டு அதையே வந்து அளவு மாறாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி பிடிப்போம்ல, அதையே சேர்த்து அதையும் சேர்ந்து அளவு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 12 இன்ச்சு வைக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு இந்த பக்கத்தில் போட்டு அப்புறம் அளவுகள் மார்க் பண்ணி ரவுண்ட் போட வேண்டியதுதான். இந்த பக்கம் 4 இன்ச்சு, சைட் டாட் பிடிக்கிற பக்கம் 4 இன்ச்சு, அதுலேருந்து 3 இன்ச்சு. நான் 3 இன்ச்சில் தான் நம்ம டாட் பிடிப்போம். 3 இன்ச்சு நேர்கராக வச்சு ஒரு இது பண்ணிவிட்டு கீழேருந்து 3.5 அவ்வளோதான். அப்படியே மார்க் பண்ணி பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ வந்து மார்க்கிங், கட்டிங், பட்டி கட்டிங்கு எல்லாமே ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு வேணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எப்படி கரெக்டான வீடியோவை கொண்டு வர பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கான எல்லா வீடியோவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன்.